குடும்பத்துக்கே அவன் ஆகாரம் கொடுக்கும்படியாக, குடும்பத்தையே வாழ வைக்கும்படியாக அவனை உயர்த்துகிறார். இப்படியெல்லாம் செய்கிறார். பிறகு வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பும் அவனுடைய சந்ததி எல்லாம் மரித்து போன பிறகு இன்னொரு ராஜா ஒருவன் தோன்றினான் எகிப்திலே. அவனுடைய காலத்திலே எகிப்திலே வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய துன்பம் உண்டாயிற்று என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. என்ன வார்த்தைகள் பாருங்க, பலுகி பெருகி பலத்திருந்தார்களாம். தேவன் அவர்களை தலைத்தோங்க பண்ணுகிறார். அந்நிய தேசத்தில் போய் குடியேறுகிறார்கள், பஞ்சத்து நிமித்தமாக அங்கே வந்தார்கள். தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் பலத்து பெருகி அவர்கள் வளர்ந்து ஓங்குகிறார்கள் அந்த அந்நிய தேசத்திலே. அப்போ அந்த புதிய ராஜா ஒருவன் தோன்றி அவனுக்குள்ள சில சந்தேகங்கள் எழும்புகிறது பாருங்க. அவன் சொல்லுகிறான், இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும்